பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அல் அகீதத்து ஸஹீஹா, உண்மையான இஸ்லாமிய கொள்கையை அகீதாவை சொல்லி தரும்போது அதனுடைய ஆரம்பமே முதல் அகீதாவுடைய, அதாவது இஸ்லாமிய கொள்கை நம்பிக்கையுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடுறாங்க. இஸ்லாமிய மார்க்கம், இந்த தீன், இதனுடைய ஆணி வேர். ஒரு மரத்திற்கு வேர் இருக்குன்னா ஆணி வேர் ஆழமா இறங்கி இருக்கக்கூடிய அந்த மரம் நிற்பதற்கு வேர் எப்படி முக்கியமோ அது போல இந்த தீன் நிற்பதற்கு வேறாக இருக்கக்கூடிய, அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் உண்மையான அகீதா என்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன? பொய்யான அகீதாவும் இருக்கு. பொய்யான அகீதா இஸ்லாமுக்கு எதிரானது. உண்மையான அகீதா இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கிற அகீதா, இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கிற கொள்கை. நம்ம எதையெல்லாம் நம்பணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அதுதான் ஸஹீஹ். அல் அகீதத்து ஸஹீஹா, அதாவது உண்மையான சரியான அகீதா. இதற்கு எதிரானது என்னன்னா அல் அகீதத்துல் பாத்திலா, பொய்யான அசத்தியமான கொள்கை, பொய்யான அகீதா. இஸ்லாமிய அகீதாவின் படி நாம இருக்கணும்னா இந்த தீன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற உண்மையான கொள்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அகீதானா என்ன? முதல்ல இதற்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும். அகீதா, இந்த கேள்வியை, இந்த வார்த்தையை கேள்விப்பட்டவங்க எத்தனை பேர்? சும்மா அகீதாங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு முன்னாடி கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்ப்போம். அகீதா 1 2 3 4 5 6 7 8 9 10, இந்த பக்கம் 11 12 13 14 15 16 17 18 19, மாஷா அல்லாஹ் ஏறத்தாழ 20 பேர். இன்னும் கொஞ்சம் சிலர் தூக்க கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க, நான் அதுக்குள்ள எண்ணி இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அகீதா என்று சொன்னால் மறைவான விஷயங்களை உண்மை என்று கண்ணால் பார்க்க முடியாதத, தொட்டு உணர முடியாதத, முகர்ந்து நுகர முடியாதத, கிள்ளி நுகர முடியாதத, கற்பனைக்கு சிந்திக்க முடியாதத, நான் உண்மை என்று உறுதியா ஒரு விஷயத்தை சந்தேகம் இல்லாமல் நம்புவதற்கு பெயர் தான் அகீதா. அப்படி என்றா இது இருக்கின்ற இடம் எது? மூளையா இதயமா? மூளையா இதயமா? இதயம். என நம்பிக்கை, நம்பிக்கைங்கிறது நம்முடைய இதயத்துல ஒரு விஷயத்தை உண்மை நம்புறது. ஆனா யோசிச்சு பாருங்க, கண்ணில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அதை உண்மை நம்பணுங்கிறதுக்கு ஏதாவது தேவை இருக்கா? தேவையில்லை. ஏன்னா அதை நீங்க ஏத்துக்குவீங்க. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் கண்ணில் பார்க்குறோம்னா ஏத்துக்குவோம். இந்த எனக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா இது நீங்களும் பார்க்குறீங்க, எல்லாரும் பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன். இது கேமராங்கிறதுக்கு இதுக்கு அகீதாவுக்கு சம்பந்தம் இருக்குதா? இதை நம்பணுங்கிற ஒரு தேவை வருதா? இது கேமரா தான். ஆனா கண்ணுக்கு பார்க்க முடியாத சில விஷயங்கள், பார்க்கவே முடியாதுதான், ஆனா உண்மை அப்படின்னு நம்பணும். இது எப்ப நடக்கும்? இது அல்லாஹ் சொல்லி இருந்தா நம்பி ஆகணும். ஏன்? அல்லாஹ் உண்மையைத்தான் சொல்லுவான். நம்ம மலக்குகளை கண்ணால பார்க்கல, ஆனா உண்மையை நம்பிக்கை கொள்றோம். நினைத்து பாருங்க, மலக்குகள் நம்முடைய உடம்புல நம்முடைய வலது பக்கம் இடது பக்கம், ரைட் லெஃப்ட், 2 பக்கம் நம்முடைய தோல் பூஜ்ஜத்துல ஷோல்டர்ல இருக்கிறாங்க. வலது பக்கம் இருக்கிறவர் எதுக்காக இருக்கிறாருன்னு அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி இருக்குது, இடது பக்கம் எதுக்காக இருக்கிறாருன்னு அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி இருக்குது. இப்ப தீன்ல சொல்லப்பட்ட இந்த விஷயம் நம்முடைய அகீதாவில் உள்ள விஷயம். இதை நம்புறோம். நம்ம கண்ணில் பார்த்தோமா? அல்லது மலக்குகள் இப்படி இருக்கிறவங்க எழுதுறாங்க, வலது பக்கம் இருக்கிறவங்க நன்மையே எழுதுறாங்க, நம்ம செய்யக்கூடிய நல்ல செயலாம். இடது பக்கம் இருக்கிறவங்க நம்ம செய்யக்கூடிய தீமைகளை எல்லாம் பதிவு செய்யறாங்க. ஏதோ எழுதும் போது சத்தம் கேட்குதா? ஏதோ உணர்வு வருதா? உணர்வு இல்லை. கண்ணால் பார்க்க முடியல, தொடுவதனாலும் உணர முடியல, ஏதோ வாடையும் இல்லை. ஆனாலும் இது உண்மை நம்புறமா இல்லையா? இதுதான் அகீதா. இது இப்ப பேசின இந்த மலக்குகள்ங்கிற உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மைதானே? இது உண்மையான அகீதா. இதே அதே மலக்குகளை பத்தி, மலக்குகள் அவங்க பெண்களாக இருக்கிறாங்க, இன்னொரு சாரார் ஆண்களாக இருக்கிறாங்க அப்படி நம்பினா அது உண்மையா? அது பொய். ஏன்னு கேட்டா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அல்லாஹ்வும் சொல்லல, நபியும் சொல்லல, மாறா அவங்க ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் மறுத்திருக்கிறான்.
அப்போ அது பொய்யான அக்கீதா. அதையும் ஒருத்தர் நம்பத்தான் செய்யறாரு. ஏன்னா அவர் கண்ணால பார்த்தாரா மலக்க ஆணாக அல்லது பெண்ணாக? இப்படி ஒருத்தர் நம்புறாருன்னா அவர் பார்த்தா நம்புறாரு இல்ல, பார்க்காமல அவர் நம்புறாரு. ஆகவே அதுவும் ஒரு அக்கீதா தான். ஆனா அந்த அக்கீதா இல்ல அக்கீதத்துல் பாத்திலா, பாத்திலான அசத்தியமான பொய்யான அக்கீதா. ஆனா மலக்குகள் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறாங்க, அவங்க நன்மை தீமை எழுதுறாங்க அப்படின்னு நம்புகிற இந்த அக்கீதா இருக்குது, இது அல் அக்கீதத்து சஹீஹா, இது உண்மையான அக்கீதா. ஏன் அப்படின்னா ஆதாரம் இருக்கு. சரி, இது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையா? ஆமாங்கிறாங்க ஷேக். இது ஒரு ஆணி வேறுங்கிறாங்க. இது ஒருத்தர் நம்பலைன்னு வைங்களேன், மலக்குகள் மீதான நம்பிக்கை மட்டும்தான் நான் இங்க சொல்றேன்னு நினைக்க கூடாது. ஏன்னா மறைவான விஷயங்களை பற்றி நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஈமானுடைய தூண்கள், உசூலுல் ஈமான், ஈமானுடைய அடிப்படைகள், இது எல்லாமே மறைவானது தான். அல்லாஹ் மறைவானவன், மலக்குகள் மறைவானவர்கள். வேதம் நாம் ஓதுகிற வேதம் கையில எடுத்து குர்ஆனும் தெரியுது, ஆனா அது வஹி. வஹி தனியா நமக்கு வந்துச்சா? எனக்கோ உங்களுக்கோ தனித்தனியா அல்லாஹ் வஹி இறக்குனானா? இல்ல. அப்ப அந்த வஹி கூட மறைவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தான் வஹி வந்துச்சு, நமக்கு வரல. ஆனா அது மறைவானதாக இருந்தும் அல்லாஹ்வுடைய வேதம் தான், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், நம்ம குர்ஆனை நம்புறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு விதத்துல மறைவானவங்க தான். ஏன் தெரியுமா? அவங்களுடைய நுபுவத்தும் அவங்களுடைய ரிசாலத்தும், அவங்க ஒரு நபியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். நாம சில அடையாளங்களை வச்சு அவங்க ஒரு நபி தான் உறுதிப்படுத்துறோம். ஆனா அவங்களை பார்க்க எப்படி தெரியுறாங்க? அவங்க ஒரு மனிதர், எல்லாரையும் போல மனிதராக தான் தெரியுறாங்க. அப்படிதான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தலை இருந்தது, முகம் இருந்தது, 2 கண் இருந்தது, 2 கைகள் இருந்தது, 2 காது இருந்தது, ஒரு வாய் இருந்தது. அவங்களும் பசிச்சா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு உடம்பு இருந்தது. அந்த உடம்பு இப்படிதான், ஒரு ஆணுடைய உடம்பு எப்படி இருக்கணும் அப்படிதான் இருந்துச்சு. அவங்களும் திருமணம் செய்தாங்க, குழந்தைகள் பெற்றாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதராக தான் பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு வந்த வஹீயின் காரணமாக அவங்க நபியானாங்கல்ல, அது நமக்கு மறைவானது. அவங்க சொன்னாங்க, நம்ம நம்பிக்கை கொள்றோம். அதுக்கு ஆதாரம் குர்ஆனும் ஒரு ஆதாரம் தான், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் ஒரு ஆதாரம் தான், நம்ம நம்புறோம். இது எல்லாமே மறைவானது. அற்புதங்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த பல அற்புதங்கள் நாம இன்னைக்கு பார்க்கல, ஆனா நம்பிக்கை கொள்றோம். மறுமை மறைவானது. மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு மறைவானது தானே, எல்லாம் மறைவானது. யாரும் மரணித்த பிறகு அப்புறம் பார்த்துட்டு ஆமா கபருடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு, இது பார்த்தேன்னு யாரா நம்மிடம் சொல்லியா நம்புறோம்? அப்படியே அவர் சொன்னா கூட அவருக்கு தான் வெளிப்பட்டு இருக்குது, நமக்கு வெளிப்பட்டுருச்சா? இல்லையே. நமக்கு அப்போது மறைவானது தான். அதை ரசூலுல்லாஹ் சொல்றதை நம்பினாலே போதுமானது. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார் கபர்ல இது நடக்கணும், மறுமையில் என்ன நடக்கும், சொர்க்கம் கண்ணுக்கு தெரியல மறைவானது, நரகம் கண்ணுக்கு தெரியல மறைவானது. உண்மையா இல்லையா? எதுவுமே அன்சீன் தானே. விதி புரியவே புரியாது நமக்கு. விதிங்கிறது அல்லாஹ்வுடைய ரகசியம். விதிங்கிறது குத்ரத்துல்லா, அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை. அதை நாம ஆராய்ச்சி பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது, விவாதிக்கவும் கூடாது, தர்க்கமும் பண்ணக்கூடாது. அது நம்முடைய அறிவுக்கே எட்டாது. நம்பிக்கை கொள்ளணும். அப்போ இந்த 6 விஷயங்களும் நம்முடைய அக்கீதாவில் இருக்கு. இதுல சஹீஹாக ஆதாரபூர்வமான உண்மையான சரியான அக்கீதாவை நம்புறது இருக்குது, அதுதான் இந்த பாடத்துல உள்ள விஷயம். இதனுடைய நோக்கம், இதனுடைய தேவை என்னன்னு கேட்டா, இந்த அகீதா சரியாக இருந்தால்தான் அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு ஷேக் சொல்றாங்க. அதாவது நம்முடைய பேச்சுக்களும், அதான் நல்ல பேச்சா இருந்தாலும் நல்ல அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கபூல் ஆக வேண்டும் என்றால், அப்படின்னா என்ன? அல்லாஹ் ஏத்துக்கணும், அது கூலி தரணும். அல்லாஹ் கபூல் செய்தான கூலி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். இதற்கு சரியான சஹீஹான அகீதா இருப்பது கட்டாயம்ங்கிறாங்க. ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்ற அகீதா ஏன் முக்கியம், சரியான அகீதா ஏன் முக்கியம்? நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட அப்பதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அசத்தியமான பொய்யான குஃப்ரான ஷிர்கான அகீதா கொள்கையில ஒருத்தர் இருந்தார்னு வைங்க, அவருடைய அமல்கள் ஏற்கப்படுமா? நிராகரிக்கப்படும். ஏன் தெரியுமா? அகீதா சரியில்லைன்னா குஃப்ரும் ஷிர்க்கும் வந்துவிடும். குஃப்ரும் ஷிர்க்கும் என்ன செய்யும் கேட்டா நம்முடைய அமல்களை அழித்துரும். இதற்கு முதல் ஆதாரம் நம்முடைய ஷேக் சூரா அல் மாயிதா 5வது சூராவுடைய 5வது ஆயத் 5:5 சொல்றாங்க, வமை யக்ஃபுர் பில் ஈமானி ஃபக்கத் ஹபித அமலுஹு வ ஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். எவர் ஈமான் கொண்ட பின்னர் குஃப்ர் செய்கின்றாரோ, நிராகரிக்கின்றாரோ, அவருடைய நற்செயல் அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். மறுமையில் அவர் நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பார்.
அப்ப இந்த ஆதாரத்திலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒருத்தர் ஈமான் கொண்டிருந்தால் கூட குஃப்ர் வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகுமா, அவருடைய அமல்கள் அழிஞ்சிருங்கிறாங்க. ஈமான் கொண்டவர் நான், என்னோட அமல்கள் அழியவே அழியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. நம்ம பயப்படணும், என்கிட்ட குஃப்ர் வந்துருமோ, குஃப்ர் ஏதாவது வந்துச்சுன்னா என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருமே. அப்போ அகீதா சரியான நல்ல ஈமானோடு இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, குஃப்ர் வந்துடாம பாதுகாத்துக்கிறது தேவை. குஃப்ர் வந்துச்சுன்னா நம்முடைய அமல்கள் அழிஞ்சிடும். அப்ப சரியான அகீதா உள்ளவருடைய அமல்கள் என்ன செய்யப்படும், அல்லாஹ்வுடைய ஏற்கப்படும். அப்போ நல்ல அகீதாவுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா, முதல்ல நம்முடைய அமல்களை அது பாதுகாக்கும். ஒருத்தர் நிறைய அமல் செய்யறாரு, கஷ்டப்பட்டு நல்ல அமல் செய்யறாரு, தொழுகிறாரு, இபாத் செய்யறாரு, ஆனா அகீதாவுல அவருடைய கொள்கையில குஃப்ரும் ஷிர்க்கும் வந்துருச்சுன்னா அமல் நாசமாயிடும். சுப்ஹானல்லாஹ், எல்லாமே நாசமாயிருதே. இன்னொரு ஆயத்தை ஷேக் குறிப்பிடுறாங்க, வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வல தகூனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ் தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான். சூரா அஸ்-ஸுமர் 39வது சூராவுடைய 65வது ஆயத். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், நபியே உங்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுக்கு வஹியின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. என்ன தெரியுமா, லஇன் அஷ்ரக்த, நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்தால், ஷிர்க் செய்து விட்டால், லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும், வல தகூனன்ன மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளில் மறுமையில் நஷ்டப்பட்டவர்களில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் நபிக்கும் அறிவிச்சானா. நம்முடைய நபிக்கும் முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுக்கும் அறிவிச்சிருக்கிறான். நபிமார்கள் யாராவது ஷிர்க் செய்வாங்களா? நபிமார்கள் ஷிர்க்கே செய்ய மாட்டாங்க. ஆனாலும் ஷிர்க் எவ்வளவு மோசமானதுன்னா, நபிமார்களுக்கு கூட எச்சரிக்கை செய்யப்பட்டது. நீங்க செய்தா கூட அர்த்தம், அவங்க செய்ய போறது இல்லை, ஆனா நீங்க செய்தா கூட, நீங்க நபிமார்கள் என்ன அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்க நபிமார்கள் தான், நீங்க செய்தா கூட உங்க அமல்களை அழிச்சிருவீங்க. அப்போ முதல் ஆயத்துல குஃப்ரை பத்தி பார்த்தோம். ஷேக் இப்னு பாஸ் எவ்வளவு அழகா கொடுக்குறாங்க. முதல் ஆயத்துல ஈமான் கொண்ட ஒருவர் குஃப்ர் செய்து விட்டால் அவருடைய அமல்கள் நாசமாகும். இந்த ஆயத்துல நபிமார்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு வஹி மூலமா, நீங்க ஷிர்க் செய்து விட்டா உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாயிரும். அப்ப யாரா இருந்தாலும் சரி, இதுல வித்தியாசமே இல்லை. சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, நபியா இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய அமல் பாதுகாப்பா அல்லாஹ்வோட கபூல் ஆகணும்னா அகீதாவுல ஷிர்கோ குஃப்ரோ ஒரு காலம் வந்துடக்கூடாது. அப்போ சரியான அகீதாவுடைய கல்வி, அவருடைய அறிவு நமக்கு ஏன் முக்கியம்னா, முதல்ல அது நம்முடைய அமல்களை பாதுகாக்கும், அல்லாஹ்வோட அமல்கள் கபூல் ஆகும். ஆகவே நாம முதல்ல அமல் செய்வது எப்படிங்கிறத விட எதை பத்தி முதல்ல படிச்சுக்கணும், எதை பத்தி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், சரியான கொள்கையை பத்தி தெரியும். ஈமான்னா என்னன்னு முதல்ல படிச்சுக்கணும். ஈமான் தெரியல, அமல் மட்டும் ஒருத்தர் செய்யறாருன்னா, அவர் குஃப்ரிலும் ஷிர்கிலும் அமல் செய்தார்னா அல்லாஹ் ஏற்க போறது இல்லையா, வீணானது. அதுக்கு ஈமானோடு இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். உண்மையா இல்லையா? அதைத்தான் நம்முடைய ஷேக் இங்கே இந்த 2 ஆயத்துகள் மூலமாக குஃப்ரும் ஷிர்க்கும் நம்முடைய அமல்கள் எல்லாம் அழித்து விடும். சரியான அகீதாவில் இருந்தால் நம்முடைய அமல்கள், நற்செயல்கள், நம்முடைய பேச்சுக்களாக இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் அல்லாஹ்வோட கபூல் ஆகும் என்று இந்த அறிமுகத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வுல அர்கானுல் ஈமான், ஈமானுடைய அடிப்படைகளை பற்றி பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.